ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ. இது 9th தமிழில் அப்துல் கலாம் பற்றின இருக்கிற ஒரு ஸ்மால் நியூஸு. இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். 11வது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம். தமிழ்நாட்டின் அதாவது 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் இந்திய அறிவியலாளர், அதாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றிய இந்திய அறிவியலாளர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர். ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் கலாம் காட்டிய ஈடுபாட்டினால் இவர் இந்திய ஏவுகணை நாயகன். இந்திய ஏவுகணை நாயகன்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திலும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். இவர் தம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர். இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னா அவர் தமிழ் வழியில் படித்தாங்க. இப்போ எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான், எல்லாமே இங்கிலீஷில் தான் ஆயிடுச்சு. ஆனால் இவர் அப்பயே தமிழில் தான் படிச்சுட்டு வந்தார். தமிழில் படிச்சுட்டு வந்து குடியரசுத் தலைவராக இருக்கார். ஏவுகணை நாயகன்ற விருது வழங்குற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவர் பாரத ரத்னா விருது எப்போ வாங்கினாங்க? பாரத ரத்னா விருது 1997 வாங்கியிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் வீடியோஸ் பார்க்க டிஎன்பிஎஸ்சி வித் ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.